நல்லா அதனால கரெக்டாக சொல்லிட்டு 6000 ஆகிடுவா? இல்லை இல்லை என்னங்கண்ணா பேசிக்கிறீங்க நீங்கள் காலையில் வந்து என்ன அதுக்கு மட்டும் என்ன 2 என்ன பேசுங்க 5000 6000 ஆட்டோவை வைத்து 6 மாத காலமா தொடர்ச்சியா ஆடுகளை திருடி வந்திருக்கக்கூடிய தம்பதிய நூதனமான முறையில போலீசாரையே மிஞ்சும் அளவுக்கு திட்டம் போட்டு பிடிச்சிருக்கக்கூடிய கிராம மக்கள். விடியற் காலையில ஆட்டுச்சந்தையில நடந்திருக்கக்கூடிய சம்பவம். ஓனர் கிட்டயே விலை பேசி வசமா சிக்கிருக்கக்கூடிய தம்பதி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய ஜீவா நகர், நேதாஜி நகர், புதூர், ஆசிரியர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 6 மாத காலமா 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் கொள்ளை போறதா வாணியம்பாடி நகர காவல் நிலையத்துக்கு புகார்கள் குவிந்திருக்கு. இந்த நிலையில சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆடு கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வந்திருக்காங்க. ஆனா குற்றவாளிகள் அகப்படாம இருந்து வந்திருக்காங்க. இந்த விஷயத்த காவல்துறையினர் தெரிவித்த போது மனம் தளராத கிராம மக்கள் புது திட்டம் ஒண்ணு வகுத்திருக்காங்க. ஆடுகளை பறிகொடுத்த ஜீவா நகர் பகுதி மக்கள் ஒன்றிணைந்து ஒரு குழு அமைத்து வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் நடைபெறும் ஆட்டு சந்தையில தினம்தோறும் சென்று பார்த்து தங்களுடைய ஆடுகள் விற்பனைக்கு வந்திருக்கா அப்படின்னு கண்காணிச்சிருக்காங்க. இதையடுத்து இன்றைய தினம் வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் ஆட்டுச்சந்தையில ஆடுகள் அதிக அளவுல விற்பனைக்கு வரும் அப்படின்னு வியாபாரிகள் தெரிவிச்சதுனால ஜீவா நகர் பகுதியை சேர்ந்த 10 பேர் கொண்ட குழு இரவோடு இரவா கேவிக்குப்பத்துல இருக்கக்கூடிய ஆட்டுச்சந்தையில காத்திருந்திருக்காங்க. அப்போ விடியற்காலை 4 மணி அளவுல முதல் ஆளா ஆடுகளை ஏற்றி வந்த தம்பதியினர் ஆடு விற்பனையை தொடங்கியிருக்காங்க. அப்போ அங்க இருந்திருக்கக்கூடிய ஜீவா நகர் பகுதி மக்கள் ஆட்டை வாங்குற மாதிரி போய் வியாபாரம் பேசியிருக்காங்க. ஒரு ஆடு 6000 ரூபாய் அப்படின்னு அந்த குழுவினர் கேட்க, தானே உரிமையாளர் அப்படிங்கிற தோணியில என்னங்க இவ்ளோ கம்மியா யாராவது தருவாங்களா, 8000 ரூபாய் வச்சும் தாங்க அப்படின்னு டென்ஷனா பேசிருக்காங்க அந்த தம்பதி. என்னன்னா பேசிக்கிறீங்க நீங்க காலையில வந்து என்ன அதுக்கு மட்டும் என்ன பேசுங்க 5000 6000 2 ஆடுகள் சேர்த்து 25000 ரூபாய் அப்படின்னும் பேசிருக்காங்க. இதுக்கிடையில விற்பனைக்காக இருக்கக்கூடிய ஆடுகள் ஜீவா நகர் பகுதியை சேர்ந்த ஆடுகள் அப்படிங்கறத உறுதி செய்திருக்கக்கூடிய அந்த 10 பேர் கொண்ட குழு அந்த தம்பதியரை பிடிச்சு சராமரியா தாக்கி அவங்க கொண்டு வந்த ஆட்டோவிலேயே வைத்து அவங்களை அழைத்துக்கிட்டு சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஜீவா நகருக்கு கொண்டு போயிருக்காங்க. பின்பு அங்கு வைத்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு போலீசார் ஒப்படைத்திருக்காங்க. அதை தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திருக்கக்கூடிய விசாரணையில ஆடு திருட்டுல ஈடுபட்டிருக்கக்கூடிய தம்பதியினர் வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறை தர்மராஜர் தெருவை சேர்ந்த சபரி மற்றும் நிஷா அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. இவங்க கடந்த 6 மாத காலமா வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் மேய்ச்சலுக்காக விடப்படும் ஆடுகளை குறிவைத்து குடும்பத்துடன் வந்து கொள்ளையெடுத்து சென்று வார சந்தையில விற்பனை செய்து வந்திருக்க விஷயம் தெரிய வந்திருக்கு. அதுவும் குறிப்பா விடியற் காலை நேரமா பார்த்து விற்பனை செய்திருக்காங்க. வீட்டு ஆட்டுக்கொட்டாயில வைத்து திருடினா சிக்கிடுமோ அப்படின்னு நினைச்சிருக்கக்கூடிய அவங்க ஆடு மேய்ச்சலுக்கு விடும்போதே ஆட்டோல வைத்து கடத்துறத வழக்கமா வைத்திருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்க மீது வழக்கு பதிவு செய்து ஆட்டோ மற்றும் ஆடுகளை பறிமுதல் செய்திருக்கக்கூடிய வாணியம்பாடி நகர காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வராங்க. தொடர் ஆட்டு திருட்டுல ஈடுபட்டு வந்திருக்கக்கூடிய தம்பதியினரை பொதுமக்களே பிடித்து காவல் நிலையத்துல ஒப்படைத்திருக்க சம்பவம் வாணியம்பாடியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. பல நாள் திருடன் ஒரு நாள் சிக்குவான் அப்படிங்கிற மாதிரி 6 மாத காலமா ஆடுகளை திருடி வந்திருக்கக்கூடிய கும்பல் கையும் களவுமா சிக்கிருக்கு. எங்கிட்ட வந்து 3 ஆடு போய்க்குதுங்க. எங்களுக்கு 15-20 நாள் ஆச்சு சார். எங்களுக்கு வந்து தெருவில் வந்து அவங்க சார் விடுங்க போட்டு எல்லாம் புடிச்சுன்னு போல தெருவில் மேய்ஞ்சிச்சு புடிச்சுன்னு போயிட்டு இருக்கிறாங்க சார். நாங்களும் தேடின்னு வந்தாங்க. இன்னைக்கு எங்கேயும் போய் சந்தையில் புடிச்சுட்டு வந்தாங்க. எல்லாம் வந்து புடிச்சுட்டு வந்து 3 ஆடு கைக்கு வந்துக்குது. மீதி ஆடு வந்து புடிச்சுன்னு போய்க்கிறாங்க சார். வீட்டானாலும் எதுவும் தெரியல. தெருவில் மேயராட்ட தூக்கின்னு போயிடுறாங்க சார். போய் இன்னைக்கு எல்லாம் புடிச்சுட்டு வந்தாங்க. அவங்களை புடிச்சுட்டு வந்து கேட்டதுக்கு நாங்க 3 ஆடு கொடுத்துக்கிறாங்க, இன்னும் மீதி ஆடு கீதுன்னு சொல்றாங்க சார். எங்கேயும் இருக்குதான் வாணியம்பாடியில் கொஞ்சம் போயிடுது. ஒரு 500 ஆட்டுக்கு மேலே போயிருக்குது. ஆனால் இப்போ 3 ஆடை பிடிச்சோம். அதுதான் அட்டாச்சிங்க. இது வந்து வடப்பத்தில் பிடிச்சோம் ஒரு ஆடு திங்கக்கிழமை போயிட்டு. 2வது வந்து இன்னைக்கு காலையில் போயிட்டு இதில் கேவி வப்பத்தில் போய் பிடிச்சாங்க. அவங்க சந்தையில் போய் ஆடு ஒப்படைச்சோம். நிறைய ஆடு வாணியம்பாடி நீட்டம்ல கோட்டையில் அதிகமாக போகுது. பஷீராபாத்தில் கூட அதிகமாக போகுது.